இப்போ நேரம் பார்த்தீங்கன்னா சரியாக 9 மணி. இப்போ எங்கேருந்து பேசிகிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்கக்கூடிய காட்டூர் ஆதி திராவிடர் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி தான். தொடர்ச்சியாக இரவு நேரங்களில் இந்த பள்ளியில் வந்து சமூக விரோத செயல்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு புகார்கள் வந்துட்டு இருந்துச்சு. இன்றைக்கி இரவு 9 மணிக்கு இங்கே இருக்கக்கூடிய விடுதி மாணவர்கள் மூலியமாக தொடர்ச்சியாக இங்கே பள்ளிக்கு சம்மந்தம் இல்லாத நபர்கள் இரவு நேரங்களில் மது அருந்துறாங்கன்ற தகவல் வந்துச்சு. இங்கே வந்து விசாரிக்கும் போது அவர்களெல்லாம் இரவு நேரத்தில் காவலர் பயிற்சி எடுக்கிறாங்க, பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்கிட்ட அனுமதி வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய பள்ளியினுடைய மைதானத்தில் பள்ளிக்கு தொடர்பு இல்லாத சம்பந்தம் இல்லாத ஆட்கள் இரவு நேரங்களில் பள்ளியினுடைய மேசைகளை எடுத்து போட்டு மது அருந்திட்டு இருந்ததை நாங்கள் பார்த்தோம். உடனடியாக இங்கே இருக்கக்கூடிய திருவரம்பூர் காவல்துறைக்கு தகவல் கொடுத்தோம். 100க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சட்டவிரோத செயல்கள் வந்து பள்ளிக்கூடத்தில் நடக்குதுன்னு சொன்னோம். உடனடியாக ஒரே ஒரு காவலர் வந்தார். நாங்கள் அங்கே காவலர்கள் வந்ததுக்கு பிறகு அந்த காவலரோடய நாங்களும் போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு, அங்கே மது அருந்தின 6 பேரில் 4 பேர் வந்து காவலர்கள் இரவு நேரங்களில் இந்த பள்ளிக்கூடத்தில் சட்டவிரோத செயல் நடக்குது, போதைப் பொருட்கள் பயன்படுத்தப்படுது, ஊசி மாத்திரை மது போன்ற விஷயங்கள் உள்ளுக்குள்ளே நடக்குது, பாதுகாப்பு கொடுங்கன்னு நாங்கள் கேட்கும்போது காவல்துறை பாதுகாப்பு கொடுக்காதனுடைய விளைவாக மட்டும்தான் இந்த இடத்துல இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா காவலர்களே வந்து மது அருந்தக்கூடிய செயல்ன்றது நடந்திருக்கு. உடனடியாக அரசாங்கம் இங்கே இருக்கக்கூடிய எஸ்பி இந்த காவலர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணுன்றதை தெரிவிச்சுக்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.